10th standard algebra example 3.30 பார்க்கலாம். சால்வ் அப்படின்னு கொடுத்த ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, நம்ம இப்படி போடுவோம் இல்லையா ட்ரீ மாதிரி. ஸோ அது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடு. தேர்ட் மெத்தட் ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா, ஸோ இது மூணுத்தில் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்குற கொஸ்டின் பாருங்கள், வெறும் சால்வ்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணலாம் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நார்மலாக ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் இல்லையா, எப்படி கண்டுபிடிப்போம்? மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் -3 வரணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 2 1s 2, இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்றுத்துக்கு நான் என்ன போட்டாகணும்? மைனஸ் போட்டாகணும். ஒன்று 2க்கு மைனஸ் போடணும், இல்லை 1க்கு மைனஸ் போடணும். அப்படி போட்டால் தான் என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வர ஆன்சர் மைனஸில் வரும். அதே சேம் டைம் இங்கே பார்க்கணும். ஓகேவா, இங்கே என்ன இருக்குது? -3 இருக்குது. -3னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நான் ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டால் தான் எனக்கு இங்கே -3 வரும். ஆனால் இங்கே ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? +2 வந்துடும். ஸோ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்மளால் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன மெத்தட் இருக்குது? கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், அப்படி இல்லைனா ஃபார்முலா மெத்தட். இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த சம்முக்கு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா, கொடுத்துருக்குற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் அது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பண்ண முடியுமா, அதுக்கு அது தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். சப்போஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணணும்? எல்லா ஈக்குவேஷனையும், இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணணும், போத் சைட்ஸுமே. சரிங்களா, அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்? 3யும் கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 1 இருக்கா, அதாவது எதுவுமே இல்லை, எதுவுமே என்னென்ன அர்த்தம்? 1 இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த மெத்தடை? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட் த கான்ஸ்டன்ட் டு ஆர்ஹெச்எஸ். இங்கே கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? -2. இது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போயிடணுன்றாங்க. தட் இஸ் ரூல் நம்பர் 1. அடுத்தது ஆட் பண்ணணுமா? எது? 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இது தானே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 3. அதால் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். அப்போனா 3/2ன்னு ஆகுமா? டிவைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட், அதாவது இது இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்ஸ்டன்ட்டு இங்கே இடம் காலி ஆகிடுமா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இந்த 3/2ன்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா, ஹேட் 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே போட்டு ஸ்கொயர் போடணும். ரெண்டு சைடுமே அந்த வேல்யூ போடணும். அப்புறம் என்ன வரும்? இங்கே வந்து இந்த இடத்துல 3/2 த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே என்ன வரும்? 3/2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா, திஸ் இஸ் த செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன? LHS ஆஸ் கம்ப்ளீட் ஸ்கொயர். இப்போது செகண்ட் ரூல் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் என்ன ஸ்டெப்பு? LHSல சம் வேல்யூஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அது இருக்கும். நம்ம ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணி முடித்தோடனே என்ன இருக்கும்? அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அது வந்துடும். அப்போ தேர்ட் ஸ்டெப்பில் அதை என்னவா நம்ம மாற்றிடுவோம்? a + b த ஹோல் ஸ்கொயர் ஆர் a - b த ஹோல் ஸ்கொயர். அதுதான் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் ஸ்கொயர்னு அர்த்தம். தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சுதான். ஃபோர்த் ஸ்டெப், டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த 4 ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ கொடுத்துருக்குற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சம் போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன ரூல் சொன்னேன்? ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட் டு ஆர்ஹெச்எஸ். அப்படின்னா இதில் கான்ஸ்டன்ட் இது தானே, இதை நம்ம என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போயிடணும். எக்ஸ் ஸ்கொயர் -3x ஈக்குவல் டு +2 இங்கே வந்தால் -2 இங்கே வந்தால் +2 மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ரூல் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ண சொன்னேன்? add 1/2 into coefficient of x the whole square on both sides.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது 3, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 3/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, இதை ரெண்டு சைடுமே LHSலையும் ஆட் பண்ணணும் RHSலையும் ஆட் பண்ணணும். அதுதான் இதுக்கான மீனிங்கு. என்ன பண்ணணும் x² - 3x + 3/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது ப்ளஸ் இங்கே என்ன பண்ணணும் இதே மாதிரி 3/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். புரிஞ்சுதா? செகண்ட் ரூல் என்னன்னு? தேர்ட் ரூல் என்ன சொன்னேன்? LHS ஆஸ் கம்ப்ளீட் ஸ்கொயர். இதை என்னவா மாற்ற சொன்னேன் கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்ற சொன்னேன். இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a², இது b². ஓகேங்களா, இது -2ab. ஓகேங்களா, a² b² - 2ab. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிடலாமா? என்ன வரும் 2 + 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 2 ஸ்கொயர் பண்ணால் 4 x - 3/2 the whole square is equal to 4 2s are LCM எடுக்குமா 4 2s are 8 8 + 9/4. அடுத்தது x - 3/2 the whole square is equal to 8 + 9 என்ன வரும் 17 வருமா 17/4. ஓகேங்களா, இப்போ தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும் டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு சைடுமே என்ன எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பார்த்தோம் ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆகும் கேன்சல் ஆகுமா? எப்போவுமே ஒரு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆகும் x - 3/2. ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேர்த்து ஸ்கொயர் ரூட் போட்டிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு x - 3/2 ஈக்குவல் டு √17. நமக்கு வேல்யூ தெரியாது ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது √4னா 2ன்னு எழுதுவோமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னம்மா 2 தானே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் 2 எழுதிட்டேன். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் என்ன ஃபைனலாக சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு √17/2 -3/2 இங்கே வந்தால் +3/2 ஆகுமா? இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்து முடிச்சாச்சா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிப்போம். அப்போ இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குமா? இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா x is equal to 3/2 + √17/2 or 3/2 - √17/2 எப்படி எழுதலாமா? ஓகேவா, ஏன்னா இது வந்து +3/2 ஆகிடும். இதுக்கு என்ன பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னும் போது இந்த வேல்யூவை ஒரு வாட்டி ப்ளஸ்லையும் ஒரு வாட்டி மைனஸ்லையும் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் x equal to பேஸ் சேமாக தானே இருக்குது. அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கிட்டா 3 + √17 கமா அதே மாதிரி இங்கே 2 இருக்கா 3 - √17. ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேங்களா.